காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. நலதமயந்தியினுடைய கதையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலே நாம் 4வது பாகத்தை இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். ஏன்னா நாம் சுயம்வர காண்டம் முடித்தாயிற்று. கலித்தொடர் காண்டத்திலே நாம் இப்போ நிறுத்தி இருக்கிறோம். இன்னும் கலி நீங்க காண்டம் என்ற ஒரு அற்புதமான பகுதி இருக்கிறது. இதிலே நல மகாராஜா எப்படி முழுவதுமாக சனியின் பிடியிலிருந்து தப்பித்து கொண்டு தம்முடைய பழைய வாழ்க்கையை, தம்முடைய ஆடம்பரமான அந்த ராஜ வாழ்க்கையை வாழ்ந்தார் என்பதை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். ஏன்னா அதற்கு முன்னாடி அவர் பட்ட கஷ்டங்களும் சோதனைகளும் ரொம்பவுமே அதிகம். ஏன்னா மக்களுக்கு எப்பொழுதுமே ஒரு நினைப்பு உண்டு, என்னன்னா என்னை போல துன்பப்பட்டவர்கள் இந்த உலகத்திலே வேறு யாரும் கிடையாது, எனக்கு நேர்ந்த ஒரு போராட்டம் யாருக்கும் நேர்ந்திருக்காது, இப்படித்தான் பேசி கொண்டிருப்பார்கள். ஆனால் நாம் நலதமயந்தியினுடைய கதையை பார்த்தோம் என்று சொன்னால் அவர்கள் பட்ட கஷ்டம் ரொம்பவும் அதிகமாக இருக்கும். அதைத்தான் நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்னன்னா காட்டுல நலனும் தமயந்தியும் இருக்கிறார்கள். அப்பொழுது நம்மால் ஏன் கஷ்டப்பட வேண்டும், துன்பப்பட வேண்டும் என்று நல மகாராஜா என்ன பண்றாரு, தமயந்தியை பிரிந்து வந்து விட்டார். அப்பொழுது தமயந்தி ஒரு மலைப்பாம்பிடம் சிக்கி கொள்கிறாள். அதிலிருந்து ஒரு வேடன் காப்பாற்றுகிறான். ஆனால் தவறாக நடக்க முற்படுவதை நினைத்து தமயந்தி விழித்து பார்க்கும் பொழுது அந்த வேடன் எரிந்து விடுகிறான். அப்போ தமயந்தி மறுபடியும் தம்முடைய தாய் வீட்டுக்கே சென்று விடுகிறாள். நலனுக்கு நேர்ந்த கதி ரொம்பவும் கஷ்டமான ஒரு சம்பவம். என்னன்னா அவர் அப்போ தீ அதிகமாக இருந்தது, காட்டுல தீப்பிடித்து கொண்டது. அப்பொழுது ஒரு மரத்திலே இருக்கக்கூடிய கார்கோடகன் என்ற பாம்பை அவர் காப்பாற்றும் பொழுது தசம என்று இடுக அப்படின்னு ஒரு அன்பு வேண்டுகோள் விடுக்கிறது அந்த நாகம். அதை தொடர்ந்து அவர் என்ன பண்றாரு, நலன் அந்த பாம்பை பிடித்து 10 அடி தூரம் எடுத்து விடும் பொழுது யாரும் எதிர்பாராத வண்ணம் தம்முடைய விஷப்பற்களால் தீண்டி விடுகிறது. அதனால் அவருடைய தோற்றம் மாறி விடுகிறது. ரொம்பவும் அழகான ஆஜானுபாகவான தோற்றம் மறைந்து குறுகிய வடிவம் மற்றும் தோல் ரொம்பவும் சிறியதாக இருக்கிறது. பார்க்கவே கருப்பான ஒரு தோற்றம், யாருக்கும் பிடிக்காத ஒரு தோற்றம் அமைந்து விடுகிறது. கேட்டா என்ன சொல்றாருன்னா கார்கோடகன், நீங்கள் எப்பொழுது உங்கள் சுய உருவை அடைய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்பொழுது இந்த சால்வையை போர்த்தி கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு துணியையும் கொடுத்து விட்டு சென்று விடுகிறது. இவர் என்ன பண்றாரு, அயோத்தி மன்னன் ரித்துபன்னன் கிட்ட போயிட்டு சமையல்காரனாகவும் மீதி நேரத்தில் தேரோட்டியாகவும் தம்முடைய வேலையை தொடர்கிறார். அப்போ தமயந்திக்கு ஒரு எண்ணம், என்னன்னா நாம பிரிந்து இவ்வளவு வருடங்கள் ஆகிவிட்டன அல்லவா, 12 வருடங்கள் ஆகிவிட்டன, எங்க இருக்காருன்னு தெரியாது, ஒரு சங்கதியும் நமக்கு புரியவில்லை, இப்ப நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதற்கு ஒரு உபாயம் தேடுகிறாள். அப்போ அவளுக்கு தோன்றிய ஒரு எண்ணம் என்னன்னா, தமயந்திக்கு 2ஆம் சுயம்வரம் என்ற ஒரு ஏற்பாட்டை செய்யுங்கள், அந்த தகவலை அந்த அறிவிப்பை ஒவ்வொரு ராஜாவுக்கும் 56 தேசத்து ராஜாக்களும் அனுப்புங்க அப்படின்னு ஒரு எண்ணத்தை சொல்கிறாள் தம்முடைய தகப்பனிடம் தமயந்தி. இதை செயலாற்றுகிறார் அவருடைய தந்தை. என்ன பண்றாருனாக்கா, இந்த ஓலை எல்லா தேசத்து ராஜாக்களுக்கும் செல்கிறது. அப்பொழுது நலன் பணிபுரிந்து கொண்டிருந்தான் அல்லவா, அந்த அயோத்தி மன்னன் ரித்துபன்னனுக்கும் அந்த ஓலை கிடைத்தவுடன் ரொம்பவும் சந்தோஷத்தில் துள்ளுகிறானாம் அந்த ராஜா. ஏன்னா நாம ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டோம் இல்லையா, இப்போ இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையா, நாம ஏன் இதை மிஸ் பண்ணணும்? எல்லாருக்கும் அப்படித்தான் தோணிச்சான். ஏன்னா எல்லாருமே தமயந்திய ரொம்பவும் ஆசைப்பட்டாங்களாம். நமக்கு அவள் மாலையிட மாட்டாளா, நாம் அவளுக்கு கணவனாக வாய்க்க மாட்டோமா, இப்படித்தான் பல ராஜாக்களுடைய எண்ணம். ஆனால் அவள் தேர்ந்தெடுத்தது நல மகாராஜாவை. அதனால இப்ப எல்லா ராஜாவுக்கும் சந்தோஷம் வந்துடுச்சான், கிடைச்சது இன்னொரு வாய்ப்பு, நாம இதை சரியா பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்றாங்களாம், இப்போ இந்த விதர்ப்ப தேசத்துக்கு சேர்கிறார்கள் தமயந்தியினுடைய 2ஆம் சுயம்வரத்திற்காக ரொம்பவும் சந்தோஷத்தோடு. இப்போ அயோத்தி மன்னன் ரித்துபன்னன் என்ன சொல்றான்னா, நல மகாராஜாவை கூப்பிட்டு, நீ என்ன பண்ற, தேரை தயாராக வைத்திரு, நாம சீக்கிரமா புறப்பட்டு போகணும், ஏன்னா ஓலை வந்திருக்கு, தமயந்திக்கு 2ஆம் சுயம்வரமாமே, நான் ரொம்ப எதிர்பார்த்தேன், ஏன்னா முதல் சுயம்வரத்திலேயே அவ எனக்கு மாலையிட வேண்டியது, ஏதோ தெரியல என்னுடைய கெட்ட நேரமோ என்னவோ எனக்கு மாலையிடாம அந்த நல மகாராஜாவை அவள் தேர்ந்தெடுத்து விட்டாள். ஆனா இப்போ நான் சரியா பயன்படுத்திக்கணும் இல்லையா, தேரை சரியாக பூட்டுவேன், நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்றாராம். நலனுக்கு கொஞ்சம் கஷ்டமா போச்சான். ஏன்னா தம்முடைய மனைவியா இத்தகைய ஒரு அறிவிப்பை இட செய்தது இது எங்காவது நடக்குமா? ஏன்னா முதல் கணவன் இங்கே இருக்கிறேன், ஆனா இப்போ 2வது சுயம்வரம்னு சொன்னா என்ன அர்த்தம்னு நாம நினைக்க முடியும், இதை நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதனால இவருக்கும் கொஞ்சம் ஆவலாக போய்விட்டது, எதற்காக தமயந்தி இத்தகைய ஒரு
தகவலை வெளியிட்டாள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு அவருக்கும் கொஞ்சம் ஆவல் அதிகமாகிவிட்டது. அவரும் புறப்படுகிறார். ஏன்னா இப்போ நலனாக இருந்தவர் வாகுகன் என்ற பெயரில் இருக்கிறார். வாகுகன்னா என்ன அர்த்தம்னாக்கா, தோள்கள் குறுகிய ஒரு வடிவம். இந்த வடிவத்துல தான் இப்போ அவரு இருக்காரு. இப்போ கிளம்பி போறாங்களாம். அப்போ ரித்துபர்ணன் உட்கார்ந்துகிட்டு இருக்கான் தேருக்கு பின்னாடி. இவர் குதிரையை பூட்டி கொண்டு ஓட்டுகிறார் தேரை. பல காத தூரம் வந்து விட்டாயிற்று. அப்பொழுது ரித்துபர்ணனுடைய தோல் மேல போட்டிருக்காரு இல்லையா பட்டு அங்கவஸ்திரம், அது பறந்து சென்று விட்டதாம் காற்றில. அப்போ ரித்துபர்ணன் சொல்றானாம், தேரை நிறுத்து அப்படின்னு சொல்லும் பொழுது, இவர் பாருங்க அந்த தேரை நிறுத்தும் பொழுது அதுவே வந்து 1 கிலோமீட்டர் தூரத்துக்கும் அதிகமான இடத்துக்கு வந்துடுச்சான். ஏன்னா அவ்வளவு வேகமாக ஓட்டி கொண்டு வந்தானா நல மகாராஜா. எவ்வளவு வேகம் பாருங்கள். ஒரு அங்கவஸ்திரம் கீழே விழுகிறது. அதை அவர் சொல்லி முடிப்பதற்குள் அவர்கள் எவ்வளவு தூரத்தை கடந்து விட்டு இருக்க முடியும். அப்போ திரும்பி பார்த்தாக்கா ரொம்ப தூரம் போயிட்டாங்களாம். அதனால ரித்துபர்ணனுக்கு ஆச்சரியமா போயிடுச்சான். நீ எப்படி இவ்வளவு லாவகமாக இந்த தேரை ஓட்டுகிறாய் அப்படின்னு ரொம்பவும் பாராட்டி பேசுகிறானாம். அப்போ ஒரு வார்த்தை சொல்றானா, என்னன்னா, இப்போ நாம வந்தோம் இல்லையா ஒரு காட்டுல, அந்த வழியில ஒரு தாண்டிக்காய் மரம் இருந்தது. அந்த தாண்டிக்காய் மரத்திலே இவ்வளவு எண்ணிக்கையில காய்கள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லும் பொழுது நல மகாராஜாவுக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்து விட்டதான். ஏன்னா நாம ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு ஒரு மரத்துல எத்தனை காயின்னு எண்ணி பார்க்கறதுக்கே நமக்கு குறைந்தபட்சம் 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆகிவிடும். ஆனால் இவர் கண்ணால பார்த்து எப்படி இவ்வளவு தாண்டிக்காய்கள் இந்த மரத்திலே இருக்கின்றன என்று சொல்ல முடியும்? இது எப்படி சாத்தியம் அப்படின்னு அவருக்கு சந்தேகம் ஏற்பட்டதான். தன்னுடைய சந்தேகத்தை கேட்கிறாராம் ரித்துபர்ணனிடம் நல மகாராஜா. அப்ப அவர் சொல்றாராம், இந்த வித்தைக்கு ஒரு பெயர் உண்டு. ஏன்னா பார்த்த மாத்திரத்துல ஒரு மரத்துல எத்தனை காய்கள் இருக்கின்றன என்று நம்மால எண்ணி சொல்லிட முடியும். இதற்கு அக்ஷய ஹிருதயம் என்ற ஒரு மந்திரம் இருக்கிறது. அதன் மூலமாக நான் கண்டுபிடித்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இவருக்கு ரொம்பவும் ஆச்சரியமா போயிடுச்சா நல மகாராஜாவுக்கு. அந்த வித்தியை எனக்கும் கற்றுக் கொடுங்கள் அப்படின்னு கேட்டு அதை கற்றுக்கொள்கிறாராம். பின்பு அந்த தேர் அங்கிருந்து புறப்படுகிறது. இப்பொழுது எல்லா ராஜாக்களும் வந்து நிற்கிறார்கள் விதர்ப்ப தேசத்திலே தமயந்தியினுடைய 2ஆம் சுயம்பரத்திற்காக. ரொம்பவும் சந்தோஷமாக ஆவலாக வந்து நிற்கிறாங்களாம், காத்து கொண்டு இருக்கிறார்களாம். இப்போ நலன் என்ன பண்றான், அந்த அரண்மனையிலே தன்னுடைய காலை வைத்தவுடன் என்ன ஒரு மாற்றம் ஏற்படுகிறது என்பதை பார்க்க வேண்டும். ஏன்னா தமயந்திக்கு தன்னுடைய உள்ளுணர்வு வேலை செய்கிறது. என்னன்னா, இந்த இடத்துல கட்டாயமாக நலன் வந்திருக்கிறான், என்னுடைய உள்ளுணர்வு பொய் சொல்லாது. ஏன்னா யாருடைய உள்ளுணர்வும் பொய் சொல்லாது. உள்ளுணர்வு என்பது இறைவனுடைய வார்த்தை. அதற்கு கட்டாயம் சக்தி உண்டு, அதற்கு சத்தியமும் உண்டு. அதனால அவன் நினைக்கிறாளாம், இந்த கூட்டத்துல எங்கேயோ நலன் இருக்கிறான், ஆனா எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இதற்கு ஒரு உபாயம் கண்டுபிடிக்கிறாளாம். என்னன்னா, தன்னுடைய 2 குழந்தைகள் இருக்கிறார்கள் அல்லவா, இந்திரசேனை, இவங்க 2 பேரையும் அனுப்பிச்சு ஒரு வார்த்தை கேட்க சொல்கிறாளாம். அது என்னன்னா, இவ அந்த இடத்துல சுத்தி பார்க்கிறா, எத்தனை ராஜாக்கள் வந்திருக்கிறார்கள், எப்படி இருக்கிறது அரங்கம், இந்த அரண்மனையில என்ன ஒரு கோலாகலம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி எல்லாம் சுற்றி பார்க்கும் பொழுது ஒரு இடத்துல அவன் நிற்கிறாளாம். அப்போ இந்த ரித்துபர்ணன் கூட்டி கொண்டு வந்தான் அல்லவா இந்த தேரோட்டி வாகுகன், அவனை பார்த்தவுடன் இவளுக்கு சந்தேகம் வந்து விடுகிறது. சரி, இவன் நலனாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தவுடன் தன்னுடைய 2 பிள்ளைகளையும் கூப்பிட்டு ஒரு வார்த்தை கேட்க சொல்கிறாளாம். அது என்னன்னு நாம பார்க்கலாம். இப்போ நல மகாராஜா என்ன பண்றாருன்னா, குதிரைகளுக்கெல்லாம் தண்ணி காட்டி விட்டு கொள்ளு வைத்து கொண்டிருக்கும் பொழுது இப்போ இந்த 2 பிள்ளைகளும் வருகிறார்களாம். அப்போ இவருக்கு ரொம்ப ஆசையா போயிடுச்சான். ஏன்னா தன் பிள்ளைகளை அடையாளம் தெரியாதா தகப்பனுக்கு. அப்போ வாரி எடுத்து கேட்கிறானாம் தன்னுடைய குழந்தைகளை அணைத்து கொண்டு, யார் பெற்றெடுத்த பிள்ளைகள் நீங்கள், எவ்வளவு அறிவுபூர்வமாக இருக்கிறீர்கள், அன்பானவர்களாக இருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த பிள்ளைகள் சொல்கிறார்களாம், என்னுடைய அப்பா பெயர் நல சக்கரவர்த்தி, என்னுடைய அம்மா பெயர் தமயந்தி அப்படின்னு. அப்போ ஒரு விடுகதையை கேட்கிறார்களாம் பிள்ளைகள். என்னன்னா, நடுக்காட்டுல ஒரு பெண் பிள்ளையை அபலையாக விட்டு சென்று விடுவது என்ன வகையில் நியாயம் அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்கிறார்களாம். இந்த வார்த்தை யாருக்கானது? நலனுக்கானது. ஏன்னா இப்படி கேட்க சொன்னது தமயந்தி. நியாயம்தானா? நடுக்காட்டுல ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை விட்டு பிரிந்து சென்று விடுவது என்பது ரொம்பவும் அபத்தமான ஒரு விஷயம். இதை செய்வதில் என்ன நியாயம் இருக்க முடியும் அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த வார்த்தை நலனுடைய மனதை தைத்தது. அவனுக்கு புத்தி வந்து விடுகிறது. சரி, இது நமக்கு நேர்ந்த துன்பம், நம்முடைய கெட்ட நேரம் இப்பொழுது முடிவடைந்து விட்டது என்பதும் அவனுக்கு புரிந்து விடுது. அவன் என்ன பண்றான், இப்போ தன்னுடைய கையில வைத்திருக்கிறான் அல்லவா ஒரு சால்வை, ஏன்னா கார்கோடகன் என்ற பாம்பு கொடுத்தது அல்லவா,
அதை எடுத்து போர்த்தியவுடன் பழைய உருவம் மீண்டும் வந்து விடுகிறது. இப்பொழுது நல மகாராஜா என்பது எல்லோருக்கும் புரிந்து விட்டது. தமயந்தியினுடைய கனவும் பலித்து விட்டது. ஏன்னா அவ என்ன நினைக்கிறா, 2ஆம் சுயம்பரம் என்று ஒன்று வைத்தால் கட்டாயம் நலன் வந்து விடுவான் என்பது அவளுக்கு நன்றாக தெரியும். இப்பொழுது நலனும் தமயந்தியும் இணைந்து விட்டார்கள். எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பிரிந்த தம்பதியினர் ஒன்று கூடுகிறார்கள் அல்லவா, எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம் இது. சரி, நாம் இவ்வளவு சொல்கிறோம் இல்லையா, இந்த 2 பேருக்கும் எப்படி இவ்வளவு அன்பு மிகுதியாக இருந்தது, இதை பற்றி நாம் ஒரு சின்ன கதையை இடைச்சர்களாக சொல்ல முடியும். என்னன்னா, ஒரு காட்டில் வேட தம்பதியினர் வாழ்ந்து வந்தார்கள், கணவனும் மனைவியுமாக. அவங்க 2 பேரும் ஒருத்தை ஒருவர் ரொம்பவும் அன்போடவும் பரஸ்பரம் நம்பிக்கையோடும் வாழ்ந்து வந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு முனிவர் வருகிறாராம் அந்த காட்டுக்குள்ள. அவங்க இருக்கிறது ஒரு சிறிய குகை. அந்த குகையில் 2 பேர் மட்டும்தான் படுத்து தூங்க முடியும். இவ்வளவு சிறிய இடம். ஏன்னா காட்டில் வனவிலங்குகளோட அச்சுறுத்தல் அதிகமாக இருக்கும். இரவு நேரத்தில் வெளியே போகிறது அவ்வளவு உத்தரவாதம் கிடையாது உயிருக்கு. அதனால் அவங்க 2 பேருமே அந்த காட்டில் அந்த குகைக்குள்ளே தான் படுத்து உறங்குவது வழக்கம். அப்போ முனிவர் வரும்பொழுது இவங்க 2 பேரும் அன்பாக உபசரிக்கிறார்களாம். இந்த வேட தம்பதியினர் பெயர் ஆகுகன் ஆகுகி. இந்த 2 பேரும் என்ன பண்ணுறாங்களாம், அந்த முனிவரை வரவேற்று உபசரித்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த வேடன் என்ன சொல்கிறான் பாருங்க, அந்த ஆகுகன், முனிவரே தாங்கள் என்னுடைய குகையிலே படுத்து உறங்கிக் கொள்ளலாம். ஏன்னா இரவு நேரமாக இருக்கிறதல்லவா, உங்களுக்கோ வெளியே படுத்து பழக்கம் கிடையாது. ஏன்னா வனவிலங்குகளோட நடமாட்டம் அதிகமாக இருக்கும், நானாக சமாளித்துக் கொள்வேன், நீங்கள் 2 பேரும் படுத்து உறங்குங்கள் அப்படின்னு அந்த குகை வாயிலில் காவல் காக்கிறானாம். நம்மால் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம் இது. ஏன்னா தன்னுடைய மனைவியை முழுவதுமாக நம்புகிறான். உள்ளே இருக்கிறது இப்போ யாரு, தன்னுடைய மனைவி. குகைக்குள்ள முனிவர் இருக்கிறார். 2 பேரையும் தூங்க வச்சுட்டு வெளியே ஒருத்தன் காவல் காக்கிறான்னு சொன்னாக்கா அவன் தன் மனைவியிடம் எவ்வளவு ஆழ்ந்த நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். ஆனால் வைத்திருந்தான் ஆகுகன். இப்போ என்ன ஆச்சுதுன்னா, மறுநாள் பொழுது விடியுது, விடியற்கால வேலை. அப்போ முனிவர் ரொம்பவும் சந்தோஷமாக விடைபெறுகிறார். அப்பா, நான் நன்றாக படுத்து உறங்கினேன் உன்னுடைய குகையில் அப்படின்னு ரொம்பவும் நன்றி சொல்லிட்டு கிளம்பும் பொழுது அவர் கிளம்பி போயிடுறாரு. ஆனால் இந்த ஆகுகன் கொஞ்ச காலத்தில் என்ன ஆச்சுதுனாக்கா ஒரு வனவிலங்கால் அடித்து கொல்லப்படுகிறான். ரொம்பவும் பரிதாபமாக தன்னுடைய உயிரை விட்டு விடுகிறான். இதை தெரிந்தவுடன் அந்த ஆகுகி என்ன பண்ணுறா, அவளும் அந்த துக்கம் தாங்காமல், கணவன் இறந்த அந்த மரண செய்தியை தாங்க முடியாமல் அவளும் உயிரை விட்டு விடுகிறாளாம். இந்த 2 பேரும் தான் அடுத்த பிறவியில நலன் தமயந்தியாக பிறக்கிறார்கள், ஆகுகனும் ஆகுகியும். அந்த முனிவராக வந்தவர் என்ன பண்றாரு, ஏன்னா முற்பிறவியில 2 பேரும் எவ்வளவு அன்பாகவும் நம்பிக்கையோடும் தம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தார்கள். அதுவும் எவ்வளவு நம்பிக்கை இருக்க வேண்டும், தன்னுடைய மனைவியை இன்னொருவருடைய பக்கத்தில் வைத்துக்கொண்டு குகையை காவல் காப்பது என்பது ரொம்பவும் கடினமான ஒரு விஷயம். ஆனால் அதை செய்து முடித்தான் அல்லவா, அவனுக்கு நம்மால் முயன்ற ஒரு உதவியை செய்ய வேண்டும் அல்லவா. அந்த முனிவர் தான் இந்த பிறவியில அன்னமாக உருவெடுத்து உதவுகிறாராம் நலன் தமயந்தினுடைய காதலுக்காக. எவ்வளவு அற்புதமான ஒரு கதை பாருங்கள். இந்த இடைச்சர்களான கதை கூட ரொம்பவும் அற்புதமாக இருக்கிறது அல்லவா. இப்போ நலனும் தமயந்தியும் இணைந்து விட்டார்கள். அடுத்த ஒரு விஷயம் ரொம்பவும் வேகமாக நடைபெறுகிறது. என்னன்னா, இப்போ நலன் என்ன பண்றான்னா, சனியோட தோஷம் முழுவதுமாக விலகி விடுகிறது. இவன் என்ன பண்றான், மறுபடியும் தம்முடைய நாட்டுக்கு போயிட்டு அந்த புஷ்கரன் இருந்தான் இல்லையா அமைச்சர், அவங்கிட்ட மறுபடியும் சூதாடி தாம் இழந்த அத்தனை செல்வங்களையும் அரசாட்சி உரிமையும் மீண்டும் பெற்று விடுகிறான். மறுபடியும் முடிசூட்டிக் கொள்கிறான். அந்த அமைச்சரை தக்கவாறு தண்டிக்கிறான் நல சக்கரவர்த்தி. இப்போ இந்த கதையை சொல்லி முடிக்கிறார் மார்க்கண்டேய முனிவர் தருமருக்கு. ஏன்னா, நீ நினைக்கிற இல்லையா, என்னை போல சூதாடி இவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்தவர் இந்த உலகத்தில் உண்டான்னு நீ ஒரு கேள்வி கேட்ட இல்லையா, அந்த கேள்விக்கான பதில் என்ன, இந்த நலத்தமைந்தினுடைய கதை அல்லவா. எவ்வளவு அற்புதமான கதை இது. ஏன்னா பார்க்காமலே இருவரும் காதலித்து சுயம்பரத்தில் ஒன்றாக இணைந்தார்கள் அல்லவா. பின்பு சனியுடைய தோஷம் அவர்களை கலைத்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையை பிரித்தாலும் மறுபடியும் மீண்டும் என்ன பண்றாங்க, ஒன்றாக கூடினார்கள் அல்லவா, மீண்டும் வென்றார்கள் அல்லவா. எவ்வளவு அற்புதமான கதை இது. இந்த கதையின் மூலம் நாம ஒன்றை தெரிந்து கொள்ள முடியும். என்னன்னா, அப்போ அந்த சனி பகவான் காட்சி அளிக்கிறாராம் நல சக்கரவர்த்திக்கு. அப்போ சனீஸ்வர பகவான் தம்முடைய தோல்வியை ஒப்புக்கொள்கிறார். என்னன்னா, அன்புக்கு ஈடாக இந்த உலகத்துல ஒன்றும் கிடையாது, நீ வென்று விட்டாயப்பா, நான் ஒப்புக்கொள்கிறேன், நான் தமயந்தியை சுயம்பரத்திலே கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று எண்ணியது உண்மைதான், ஆனால் இப்பொழுது புரிந்து விட்டது உங்களுடைய அன்பும் காதலும், அதனால என்னை மன்னிச்சிரு, நான் இப்போ உன்னை பிடிச்சது தப்பு தான் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன வரம் வேண்டும் என்று கேட்கிறாராம் சனீஸ்வர பகவான். அப்போ நல சக்கரவர்த்தி சொல்றாராம், என்னுடைய இந்த கதையை கேட்பவர்களுக்கும் படிப்பவர்களுக்கும்
சொல்பவர்களுக்கும் சனியினுடைய தோஷம் தாக்காமல் இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு வரத்தை கேட்கிறாராம். எவ்வளோ ஒரு உன்னதமான பரிசு பாருங்கள். நல சக்கரவர்த்தி நமக்காக கேட்டிருக்கிறார் அல்லவா? எவ்வளவு அற்புதமான ஒரு கதை. சனி தோஷத்தில் இருந்து நல மகாராஜா எப்படி பாதிக்கப்பட்டார், பின்பு எப்படி மீண்டு விட்டார் தம்முடைய உயர்ந்த உன்னத லட்சியங்களுக்காகனு பார்த்தோம். ஏன்னா யாருக்கும் அவர் எந்த வித தீங்கும் செய்தது கிடையாது. மனதாலும் ரொம்பவும் நல்லாட்சியை நடத்தினார் தம்முடைய மக்களுக்காக. எவ்வளவு அற்புதமான உன்னதமான கதை இந்த நல தமயந்தின் கதை. மீண்டும் சந்திப்போம் ஒரு அற்புதமான பதிவிலே நிகழ்விலே. காக்கும் கரை விநாயகருக்கு சரணம். பூண்டி மகானுக்கு அரோகரா.